ஆண்டுகளில் மக்கள் பிரச்சினைகள் முழுவதுமாக தீர்க்கப்படும் என கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா பேசியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நடைபெற்ற பல்நோக்கு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, பொதுமக்களின் ஆரோக்கியமே தவேகவின் முதல் நோக்கம் என்றார். தொடர்ந்து உத்தமபாளையத்தில் நடைபெற்ற கட்சி இணைப்பு விழாவில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்களை கட்சியில் இணைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் முல்லை பெரியாறு மற்றும் காவிரியில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவித்ததோடு சிந்தலச்சேரி உடைக்குளம் கண்மாயினை நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மூங்கில் மரத்தின் வேர் போன்று 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தின் மூலம் விஜய் கட்சியை வளர்த்தார் என அமைச்சர் பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய இயற்கை வளங்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரபு, 2 ஆண்டுகளில் கட்சி ஆட்சியை பிடித்துவிட்டதாக கூறப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். மேலும் கனிம வள கொள்ளையை தடுக்கும் விதமாக பதவியேற்ற 30 நாட்களில் 67 கல்குவாரிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பிரபு, வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காலங்காலமாக சூறையாடப்பட்டிருந்த கனிம வளத்தை வந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 67 குவாரிகளை மூடினாங்க தமிழ்நாடு. அதுபோக 180 அந்த கல்குவாரிகள்ல அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 67 போக அதை விட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசாணையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போன வாரம் சொன்னாங்க. வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படும் கனிமங்களை தடுக்கிறதுக்கும் நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு தடையை தைரியமா இது நம்ம முதலமைச்சர்னால மட்டும்தான் பண்ண முடியும். இது வரைக்கும் வரலாற்றில் இது யாருமே பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப பெருமையோட. முதலமைச்சர் வாய் திறந்தால் பலருக்கு ஆபத்து வருகிறது, அதனால்தான் அவர் அமைதி காக்கிறார் என விமர்சனங்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற காளை மாடு கண்காட்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் காங்கேயம் மாடுகளின் சிறப்புகள் குறித்து பேசினார். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்லை கூட வைக்க விடமாட்டோம் என்று தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன், வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் வெளியிடப்படும் என கூறினார். எல்லோரும் ஒருங்கிணைந்துதான் அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதிலே கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரு மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணம் காட்டி எங்களிடத்திலே கேள்வி கேட்பதை காட்டிலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தமிழ் மக்களுக்காக தஞ்சை தரணிலே இருக்கின்ற காவிரி டெல்டா பகுதியிலே வாழுகிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நிறைவேறுகிற காலம் நேற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றிகரமாக நல்ல ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் காலம் இன்றைக்கு பொற்காலமாக அது அமையும். உடல் உறுப்பு தான முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் நடைபெற்ற உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழாவில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், உறுப்பு தானம் தொடர்பான மருத்துவமனைகள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அரசு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் இறந்தவர்களின் உறுப்புகளை வழங்குவதில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், விரைவில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்தார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக ஒன்றிய லெவல்ல சிறந்த விளங்கும் மாநிலத்துக்கு அந்த வகையில் நம்ம தமிழகம் தொடர்ந்து இந்த டிசீஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராமில், அதாவது இறந்தவர்களின் உறுப்பை கொண்டு சிகிச்சை நடைபெறும். திருப்பூரில் போலி நகைகளை அடகு வைத்து 52 லட்சம் மோசடி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் மனைவி மற்றும் வங்கி அதிகாரிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாநகர காவல் நிலைய உதவி ஆய்வாளரின் மனைவி ஹேமலதா என்பவர் போலி வழக்கறிஞர் நாகேந்திரகுமார் உதவியுடன் 1/2 கிலோ காப்பர் போலி நகைகளை தங்க முலாம் பூசி தனியார் வங்கியில் ரூபாய் 52 லட்சத்திற்கு அடகு வைத்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் வங்கி கிளை மேலாளர், நகை மதிப்பீட்டாளர், வங்கி ஊழியர் மற்றும் ஹேமலதா ஆகிய 4 பேரை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவான நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து ஆசிரியர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென நிலை தடுமாறி சாலையோர கால்வாய் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆசிரியரான காந்திராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மனைவியும் ஆசிரியையுமான ராஜேஸ்வரி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாலாட்டின்புதூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆளுநரோடு கடுமையான மோதல் போக்கை தொடர நாங்கள் விரும்பவில்லை என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டிப்பதோடு அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார் என தெரிவித்தார். மேலும் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான நிர்வாக சிக்கல்களை சீரமைக்க ஆளுநருடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என தெரிவித்த அமைச்சர், சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்போ அல்லது பின்னரோ துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அறிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடுகுவதில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடு. 2, புதிய கல்விக் கொள்கை குறைபாடு. 3, மேகதாது அணை கட்டுவதில் குறைபாடு. 4, நீட் தேர்வில் நடக்கிற குளறுபடிகள். இவைகளையெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற முதல்வர் விஜய் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் கடுமையாக எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. தோழமை கட்சிகளும் கடுமையாக எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் நாங்கள் ஒன்றும் கர்நாடக அரசிற்கு உறுதுணையாக எந்த காலத்திலும் இல்லை. எங்கள் நிலைப்பாடு, தமிழகத்தினுடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது, தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரம் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீர் பங்கு கிடைக்காத பொழுது எங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். மிக கடுமையான எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்வோம். பழனி அருகே வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 8 ஆடுகள் இறந்தது கால்நடை வளர்ப்போர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுக்கமநாயக்கன்பட்டியில் விவசாயி சரவணன் என்பவரது தோட்டத்தில் புகுந்து 15க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் கூட்டம் குட்டி போடும் நிலையில் இருந்த 8 சினை ஆடுகளை கடித்துக் கொன்றது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அப்பகுதியில் 13 ஆடுகள் உயிரிழந்துள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அப்பகுதியில் அச்சுறுத்தலாக விழாவரும் வெறிநாய்களை பிடிக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த நாஷா முக்தா யுவா போதைப்பொருள் தடுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை தாம்பரம் அடுத்த சோமங்கலம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டார். பிரதமரின் உரையை மாணவர்களுடன் இணைந்து கவனித்த அவர், மாணாக்கர்களுக்கு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி உறுதிமொழி எடுக்க செய்தார். பனைமரம் ஏறுவது தனக்கு தெரியும், பனைமரம் நிறைந்த பசுமை மாவட்டமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என குமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பனை விதை நடும் குழுவின் 200வது வார சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பனைமரத்திற்கும் தனக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு குறித்து பேசினார். மண் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதில் பனைமரத்தின் பங்கு குறித்தும் பனைமரத்தின் மருத்துவ மற்றும் பாரம்பரிய சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின், குமரி மாவட்டத்தை பனைமரம் நிறைந்த பசுமை மாவட்டமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த பனைமரம் எப்படி உலகத்தின் ஒரு மூத்த ஒரு குடி தமிழ் குடி, அந்த தமிழ் குடியோட மிகுந்த ஒரு பாரம்பரிய ஒரு தொடர்புடையது தான் அந்த பனைமரம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்களோட வாழ்வியலும் சரி, அவங்களோட மொழியிலும் சரி, எல்லா விதத்திலும் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு விஷயம் தான் பனைமரம். இதுக்கான ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா நீங்க சங்ககால நூல்களான தொல்காப்பியம் ஆகட்டும், சிலப்பதிகாரம் ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், எல்லா நூல்களிலும் பாத்தீங்கன்னா பனைமரத்தோட பயனும் அதோட சிறப்பும் சங்ககாலம் தொட்டு இக்காலம் வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. பட் அப்படி இருந்தாலும் இந்த பனைமரத்தோட பயன் நான் என்னோட கிராமம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு ஆர்ப்பாக்கம் கிராமம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. சோ மழை எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பெய்யும். சோ மழை பெய்யும் போது எங்க ஏரியில தண்ணி நீக்கிதான் விவசாயம் பார்ப்பாங்க. சோ அந்த வானம் பார்த்த பூமியில மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாகவும் மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் தர மரமா இருக்குது எந்த மரம் பாத்தீங்கன்னா பனை மரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.